வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஸ்ரீதர் சிசிஇ. நம்ம ஐடிபிஐ எக்ஸிகியூட்டிவ் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதுல இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் இப்போ பண்ண போறேன். எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க? ஐடிபிஐல 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, தயவு செஞ்சு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஈஸியாக தான் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மாடல்ல இருக்கும்ன்றதுனால எல்லா ஆங்கிள்லயும் கேட்டாலும் நம்ம தயாரா இருக்கணும். சரியா? அதனால வந்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு டைப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க வந்து ப்ரியாரிட்டி கொடுக்க கத்துக்கோங்க. தயவு செஞ்சு வந்துட்டு நீங்க ப்ரிஃபரன்ஸ் எந்த கொஸ்டினுக்கு எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 50 கொஸ்டின் இருக்குன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேசேஜ்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எடுப்போமே, எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது வந்துட்டு ஆர்சி, ஒரு ஆர்சி. சரிங்களா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாருங்க. இது வந்துட்டு இவ்வளவு பெருசு இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாமா? 10 கொஸ்டின் கொடுத்தாலும் இதை ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ண தேவையில்ல. டைம் டேக்கன், நம்மளுக்கு வந்து குயிக் அண்ட் அக்யூரசி. ப்ரியாரிட்டி கொடுக்கும் போது நம்மளுக்கு மார்க்கும் தேவை. சரிங்களா? அதே டைம் கரெக்டாவும் இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும், இது மாதிரிலாம் கேட்டிருந்தா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, லாஸ்ட்ல கொடுங்க. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ப்ரியாரிட்டி நம்ம கொடுப்போம். ஓகே, இந்த கொஸ்டின்ல ரீடிங் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் பாத்தீங்கன்னா 5 கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து எரர் ஸ்பாட்டிங் வந்து 5. அடுத்தது வந்து வொக்காபுலரினா வந்துட்டு நியூ வொக்காப்ஸா இருக்கலாம், இல்ல வந்து மீனிங்ஸ் ஆப்போசிட் எது வேணா கேட்கலாம். அது 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரியாது. அடுத்தது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 10 கொஸ்டின், 2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்காங்க. அந்த 2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் நம்ம லாஸ்டா பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஃபில்லர்ஸ் வந்துட்டு 5 கேட்டிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா டபுள் ஃபில்லர் கேட்டிருப்பாங்க. பாருங்க, டபுள் ஃபில்லர் கேட்டிருக்காங்க. அடுத்தது க்ளோஸ் டெஸ்ட் 10 கேட்டிருக்காங்க. மொத்தம் 50 கொஸ்டின் வந்துரும். சரிங்களா? 10 5 இது என்னது 25 35 40 50. ஓகே, 50 கொஸ்டின்ஸ் ஓவர். இப்போ வந்துட்டு நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கலாமா? எதுக்கு வந்து கொடுக்கலாம்? எனக்கு நல்லா தெரிஞ்ச டாபிக், பட் நான் ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னு எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் எரர் ஸ்பாட்டிங் இதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எது பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஃபில்லர்ஸ். சரிங்களா? தேர்டு இருக்கிறதுல ப்ரியாரிட்டி எது கொடுக்கலாம்? வொக்காபுலரி கொடுக்கலாம். சரிங்களா? ஃபோர்த் எது பண்ணலாம்? ஃபோர்த் வந்துட்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் ஃபோர்த் பண்ணுங்க. அடுத்தது எது கொடுக்கலாம்? க்ளோஸ் டெஸ்ட். சரியா? க்ளோஸ் டெஸ்ட் வந்துட்டு ஃபிஃப்த். சிக்ஸ்த் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இந்த பேசேஜ் எது ஈஸியான பேசேஜோ அது ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கஷ்டமான பேசேஜ். 2 பேசேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு பேசேஜ் ஈஸியா தான் இருக்கும், நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ எந்த ஈஸியான பேசேஜ்னு பார்த்து அதை வந்துட்டு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ லாஸ்டா என்ன பண்றீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பண்ண போறீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஆர்டர் ஃபாலோ பண்ணலாம். இதுல கொடுத்துருக்கிறது ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ், பட் நம்ம பண்ண போறது என்ன? எரர் ஸ்பாட்டிங் தான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். அந்த 5 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 30 மார்க் தரவாயிரலாம், அதுக்கப்புறமா 20 மார்க்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ 50 எரர் ஸ்பாட்டிங் தோ வந்தாச்சு. இது பாத்தீங்கன்னா இதுல சிங்கிள் எரர் தான் கேட்டிருக்காங்க. சிங்கிள் எரர் நீங்க எங்க கிராமட்டிக்கலா தப்பா இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். இத பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், we are see increased market competition. ஃபர்ஸ்ட் தப்பா தான் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் எரர், நம்ம ஒரு எரர் தான் கண்டுபிடிக்க போறோம். we are seen எதனா இருக்கா? grammatically wrong. we are seen அப்படின்னு இருக்கலாம், இல்லனா வந்துட்டு we have seen, இல்லனா we are seeing ட்டு ஒன்னு கிடையவே கிடையாது. சரிங்களா? we have seen increased marketing competition, இல்ல மார்க்கெட் காம்படிஷன் எதுவோ. ஆனா வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா ஆர்சின்றது தப்பு. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் எரர் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கு. the speed and degree of changes in the global economy make horizon watching essential for any business to survive. 2 plus V1 form correct. The speed and degree of changes in the global economy make correct horizon watching essential for
அப்போ எல்லாமே கரெக்டா இருக்கு. இங்க எந்த ஒரு கிராமர் எரரும் கிடையாது. இங்க வந்து தப்பு இல்லைன்றதுக்காக 10 முறை அதை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, இங்க வந்து நோ எரர் கூட கொடுக்கலாம். இங்க நோ எரர். அடுத்தது ஸ்மார்ட் போன் சேல்ஸ் இன் த கண்ட்ரி grow almost threefold to over 44 million in 2030. ஓகே, இங்க பார்க்கும்போதே தெரியுது. ஃபர்ஸ்டே ஸ்டாப் பண்ணிடுங்களேன். ஸ்மார்ட் போன்ஸ் சேல்ஸ் இன் த கண்ட்ரி க்ரோன்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க க்ரோ, பட் இயர் பாத்தீங்கன்னா 2013 முடிஞ்சிச்சு. நம்ம இப்ப எங்க இருக்கோம்? 2021ல இருக்கிறோம். ஸோ ஒரு விஷயம் பாஸ்ட் இயர் மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தனா அதை நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த இயரும் முடிஞ்சிருச்சு, அந்த ஆக்ஷனும் முடிஞ்சிருச்சு. ப்ரெசென்ட்ல நம்ம எழுதக்கூடாது. அப்ப ஸ்மார்ட் போன் சேல்ஸ் இன் த கண்ட்ரி கிரீவ், க்ரோ, கிரீவ், க்ரோன். அப்ப வந்துட்டு நம்ம V2 கிரீவ் அப்படின்றத கொடுக்கணும். அடுத்தது succeeding in the face of ongoing myriad challenges requiring effective strategies and the efficient execution of the same. adana succeeding in the face of ongoing myriad challenges requiring கிடையாது, requires effective strategies. இங்க succeeding அதுக்கு preference கொடுங்க. in the face of ongoing myriad challenges requires. ஓகே, அடுத்தது என்ன எரர்? according to the survey of global prices of products that are comparable across countries, India is the cheapest major economy in the world. எங்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிராமர் எரரும் இல்ல, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஸோ 5 கொஸ்டின் கம்ப்ளீட்டட். அடுத்தது எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரியாரிட்டி பேஸ்டு ஃபில்லர்ஸ் வாங்க, டபுள் ஃபில்லர் அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். டபுள் ஃபில்லர் எங்க இருக்கு? டபுள் ஃபில்லர் ரைட். ஓகே, டன். இப்போ டபுள் ஃபில்லர் பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு எதனா ஒரு வேர்டு மேட்ச் ஆச்சுனாவே டிஃபால்ட்டா இன்னொரு வேர்டு அங்க மேட்ச் ஆயிடும். ஒண்ணு எனக்கு வந்துட்டு இந்த டேஷ்ல சேஞ்ச், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டு மேட்ச் ஆகுதுன்னா இது டிஃபால்ட்டா மேட்ச் ஆகும். இதே வேர்டு இங்கேயும் கொடுத்துருக்காங்க, சேஞ்சும் கொடுத்துருக்காங்க, தேர்ட்லயும் சேஞ்சும் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா நீங்க ரெண்டத்தையும் செக் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அதனால டிஃப்ரெண்ட் வேர்டு எல்லாமே டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னா ஒரு வேர்டு உங்களுக்கு ஃபெமிலியர் வேர்டு, ஒன்னு செகண்ட் ஃபர்ஸ்ட் டேஷ் எனக்கு தெரியும், இல்ல செகண்ட் டேஷ் தெரியும் அப்படின்னா எதனா ஒண்ணு ஃபிட் ஆனவே அதை நீங்க தூக்கிடலாம். இது ஒரு அட்வான்டேஜ் டபுள் ஃபில்லர்ல. சரிங்களா? பாருங்க, மேனேஜர்ஸ் ஜாப் ஹேஸ்க்கு அப்புறம் என்ன வரணும்? V3 ஃபார்ம் வரணும். V3 சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வரக்கூடாது. அட்வான்ஸ்டு இருக்கலாம், கான் இருக்கலாம், கோ வென்ட் கான் இருக்கலாம், சரண்டர்டு 3 தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பா இல்ல, ஏன்னா வந்துட்டு அங்க V1 கொடுத்துருக்காங்க, வராது. V3 தான் வரும். அட்வான்ஸ்டா, கானா, சரண்டர்டா, ப்ராக்ரஸ்டான்னு பார்க்கலாம். மேனேஜர்ஸ் ஜாப் ஹேஸ் அட்வான்ஸ்டு ஃபார் பியாண்ட் மேட்ச் ஆகுதா? இல்ல. சரிங்களா? ரொம்ப தூரம் போயிடுச்சுன்றப்போ ரொம்ப தூரம் அதுன்னு டினோட் பண்றது கான், ஹேஸ் கான், ஃபார் பியாண்ட் சொல்லலாமா? சொல்லலாம். சோ நம்ம தேர்ட் ஆப்ஷன் வந்து ஹேஸ் கான் ஃபார் பியாண்ட். இப்போ வேற எங்கன்னா கான் கொடுத்துருக்காங்களா? இல்ல. டிஃபால்ட்டா பாருங்க, ரெகுலர், ஆன் அ ரெகுலர் பேசிஸ் வருதா? சாரி, ஆன் ரெகுலர் பேசிஸ்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரெகுலர் பேசிஸ்ன்றது மேட்ச் ஆகுது. அப்போ வந்து தேர்ட் ஆப்ஷன் இந்த ஃபில்லர்ஸ்க்கு, இந்த கொஸ்டினுக்கு ஃபிட் ஆகுது. அடுத்தது ஸ்டூடெண்ட். ஓகே, student to staff ratios have significantly at many institutes as a result of increased staff recruitment and student numbers. அதாவது என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட்
டு ஸ்டாஃப் ரேஷியோஸ் பத்தி பேசியிருக்காங்க. அதாவது ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட இருக்கலாம். ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டூடெண்டே வந்துட்டு ஸ்டாஃபா ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதாவது ஷார்டேஜ் இப்போ வந்து எனக்கு வந்து தேவைப்படுது அப்படின்றப்போ ஸ்டூடெண்டே வந்து ஸ்டாஃபா பிஜி அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட் டைம்ல இருப்பாங்க. ஒரு சில டைம் அவங்க வந்து யூஜிக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு தேவைப்படுது, அந்த அளவுக்கு ஸ்டாஃப்ஸ் தேவைப்படுதுன்றப்போ ஸ்டூடெண்டே ஆக்ட் ஆகுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்க வந்து ஸ்டூடெண்ட் டு ஸ்டாஃப் ரேஷியோ ஹேவ் சிக்னிஃபிகன்ட்லி அட் மெனி இன்ஸ்டியூட் டிக்ளைன்ட். கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? நிறைய தானே இருந்தாங்க, கம்மியாலாம் இல்ல. சரிங்களா? இப்போ அதிகமா தான் ஆயிருக்கு. இம்ப்ரூவ்டு சிக்னிஃபிகன்ட்லி அட் மெனி இன்ஸ்டியூட்ஸ் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் இன்க்ரீஸ்ட் ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் டிக்ளைன் ஸ்டூடெண்ட் நம்பர். சரிங்களா? அவங்களே வந்துட்டு ஸ்டூடெண்டே ஸ்டாஃபா ஆவறதுனால ஸ்டூடெண்ட் நம்பர் வந்துட்டு கம்மியாகுதுன்னு சொல்றப்போ இங்க வந்து இம்ப்ரூவ்டு சிக்னிஃபிகன்ட்லி அண்ட் ஃபாலிங் ஸ்டூடெண்ட் நம்பர்ஸ். சரிங்களா? 2. அடுத்தது with more financial uncertainty. ஃபர்ஸ்டே மேட்ச் ஆகுது. financial knowledge, financial loss, no. financial okay, uncertainty. With more financial uncertainty than ever, thousands of people are flocking to dash for guidance. சரிங்களா? எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ எனக்கு இங்க என்ன வரும்னு தெரியல. அடுத்தது பாருங்க, flocking to experts ஃபார் கைடன்ஸ். எக்ஸ்பர்ட்ஸ்னா வந்து பர்சன், எக்ஸ்பர்டைஸ்ட் அவங்கள வந்துட்டு டினோட் பண்ணது. சரிங்களா? நல்லா வெல் வேர்ஸ்டு பர்சன்ற போது எக்ஸ்பர்ட்ஸ். இங்க டூக்கு அப்புறம் V1 ஃபார்ம் தான் வரணும், அதுக்காக அதை தேடாதீங்க. இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ்ன்றது பர்சனை டினோட் பண்ணுது. அதனால நம்ம என்ன கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அன்சர்டனிட்டி அப்படின்னா நிச்சயில்லா தன்மை. சரிங்களா? நிச்சயில்லா தன்மை வித் மோர் ஃபினான்ஷியல் அன்சர்டனிட்டி ஃபர்ஸ்ட் தான் ஆப்ஷன். சரிங்களா? இதுக்கு அடுத்தது it is only a matter of dash before the stock market. It is only a matter of days, matter of accepting, matter of period, matter of time. time தான் அங்க வந்துட்டு, ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஏதோன்னு சொல்லியிருக்காங்க பிஃபோர், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டைம் ஃபிட் ஆகுது. இட் இஸ் ஒன்லி அ மேட்டர் ஆஃப் டைம் பிஃபோர் த ஸ்டாக் மார்க்கெட் plunges by 50%. plunges மீனிங்னா என்னப்பா? அதாவது சரிவுன்னு அர்த்தம். சரிங்களா? plunge சரிவு அப்படின்னு அர்த்தம். இங்க பிரசன்ட் டென்ஸ்ல பேசியிருக்காங்க, அதனால எஸ் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. த ஸ்டாக் மார்க்கெட் plunges எஸ் by எவ்வளவு சரிஞ்சிருக்கு? 50%. அப்ப எது ஆப்ஷன் வரும்? இங்க பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, இன்கேஸ் ஃபர்ஸ்ட் தெரியலனா செகண்ட் ஃபிட் ஆச்சுன்னா செகண்ட் வச்சு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க சூஸ் பண்ணுங்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து. அடுத்தது nothing inspires a team more than dash. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. nothing inspires a team more than looking an energetic leader. Following an energetic leader who is down in the trench performing with the standards that he from his team he determine. match agla first தூக்கிருங்க. develop வரல. deserves seeing எதுப்பா? present tenseல பேசிருக்காங்க. சோ எந்த வேர்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகுனா செகண்ட ட்ரை பண்ணுங்க. nothing inspires a team more than locating an energetic leader. இங்க பாத்தீங்கன்னா energetic leader fifth option மேட்ச் ஆகுது. ஏன்னா வந்துட்டு நான் செகண்ட் வச்சு பார்த்தேன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தேன்னா he requires from his team, requires s form from his team. இங்க இத பாத்தீங்கன்னா இதுவும் மேட்ச் ஆகுது. அடுத்தது வந்து லொகேட்டிங் மேட்ச் ஆகுது. இம்ப்ரூவிங் டிசர்வ்ஸ் தகுதியுள்ள, அப்ப எதுவும் வந்துட்டு மதிக்கத்தக்கன்னு எதுவும் வரலாங்க. இங்க வந்துட்டு ரெக்வயர்ஸ் தேவைப்படுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஃபிஃப்த் ஆப்ஷன் சூஸ் பண்றேன். ஓகே, ஸோ ஃபில்லர்ஸ் கம்ப்ளீட்டட். அடுத்தது எது ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது எது ப்ரெஃபரன்ஸ்? வொக்காபுலரி போயிடலாமா?
vocabulary என்ன vocabulary கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. vocabulary based question, அதாவது இதுல வந்துட்டு pairing statement கேட்டிருக்காங்க. இங்க வந்துட்டு மீனிங்ஸ், இங்க 4 வார்த்தைகள் கொடுத்துட்டாங்க. அந்த 2 வார்த்தை எது மீனிங்ஃபுல்லா இருக்கு, ஒரே மீனிங் கொடுக்குது, நியர்லி தான் கேட்டிருக்காங்க. நியர்லி சேமா இருக்கு, இல்லைன்னா ஆப்போசிட்டா இருக்கிற வேர்டு எது. ஃபார் எக்ஸாம்பிள் குட், இன்னொரு வார்த்தை பேடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஏ அண்ட் டி, ஏ வந்துட்டு குட், டி பேடு அப்படின்னு எடுக்கணும். இல்லைன்னா நியர்லி சேம். சரிங்களா, சேமா இருக்கிற வேர்டை நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். ஓகே, எதுன்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பைண்டிங். பைண்டிங் அப்படின்னா பின்னி பிணைஞ்சு இருக்கிறது, அதுக்கு பைண்டிங் அப்படின்றத பேரு. சரி, irrevocable, அதுக்கு என்ன வந்துட்டு cannot be changed. சரிங்களா, இது ஒத்துமையா இருக்கிறது, இது cannot be changed. நியர்லி சேம் தானே, மாற்ற முடியாத ஒன்று அப்படின்றதுக்கு irrevocable. இது ரெண்டும் மேட்ச் ஆகுது இல்லையா, பாருங்க ஏ அண்ட் பி. மற்றதெல்லாம் கோட்டிங், கோட்டிங்ன்றது பெயிண்டிங், அது வேற. ரீலிங்குவேஜ்ட் அப்படின்னா விட்டு கொடுத்த ஒண்ணு, அது irrelevant, இங்க மேட்ச் ஆகல. இதுதான் 2 தான் ஒத்து போகுது, அதனால இந்த பேரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாலிஷ்ட், ஸ்டாட்டஸ், சென்சார்ட், லாப்சைடட், இதுல எது மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். பாலிஷ்ட், பாலிஷ்டும் சென்சார்டு. பாலிஷ்னா என்னப்பா, ரிமூவ் அன்வான்டட் திங்ஸ். சரிங்களா, அன்வான்டா இருக்கிறத வந்துட்டு ரிமூவ் பண்றது, அப்பதான் பாலிஷ் பண்ண முடியும். சரிங்களா, அது மாதிரி தானே சென்சார்டு. சென்சார்டுனா என்ன வந்துட்டு அன்வான்டட் சீன்ஸ்லாம் கட் பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்கா? சரி, அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பேர் பண்ணலாமா? ஏசி எங்க இருக்குன்னு பாருங்க, ஏசி ஃபர்ஸ்ட். ஓகே, அடுத்தது அடுத்த கொஸ்டின் அட்வர்ஸ். அட்வர்ஸ்னா வந்துட்டு ஆப்பனன்ட் சொல்லலாம், ஆப்போசிட் சொல்லலாம். கம்பலிங், கம்பலிங்னா வந்துட்டு கெஞ்சறது. சரிங்களா, ட்ரைவல், ட்ரைவல்னா வந்துட்டு அற்பமான விஷயம் ஒண்ணு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அதுக்கு வந்துட்டு எது வந்துட்டு சடன், சடன்னா வந்துட்டு உடனே அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எது பேரா இருக்கு, பி அண்ட் சி. கம்பலிங் கெஞ்சறது, அப்புறம் அற்பமான விஷயம் ட்ரைவல். சரியா, அது ரெண்டும் பி அண்ட் சி பேர் எதுப்பா இதுல, இதோ இருக்கு ஃபிஃப்த். அடுத்து எக்ஸோட்டிக். எக்ஸோட்டிக் அப்படின்னா அதாவது வெளிநாட்டுலயோ வெளி ஊர்லயோ ஒரு விஷயம் கொண்டு வர்றது. சரிங்களா, வேல்யூபிள் திங்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி. சரிங்களா, அதுக்கு வந்து எக்ஸோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். நோவஸ், மேனுவர் தெரியல, ஆர்டினரி. சரிங்களா, இது பாத்தீங்கன்னா காஸ்ட்லி, இது வந்துட்டு ஆர்டினரி, ஆப்போசிட் மீனிங். சரிங்களா, வெளிநாட்டுல வந்தாவே காஸ்ட்லியா தானே இருக்கும். ஏ டி அதை வந்து பேர் பண்ணலாம். ஒன்னு வந்து காஸ்ட்லி, ஒன்னு ஆர்டினரி. ஏ அண்ட் டி எங்க இருக்கு, தேர்ட்ல இருக்கு. ஓகே, அடுத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா வெக்கேட் காலி பண்ணுங்க, ப்ரிசர்வ் பதப்படுத்துங்க, எவாக்குவேட் ஒரு இடத்துல இருந்து வெளியேற்றுறது, ரெண்டர். சரிங்களா, இப்ப பாத்தீங்கன்னா ஏ அண்ட் சி ஒரு இடத்தை விட்டு வெளியேற்றுறது வந்துட்டு எவாக்குவேட். சரிங்களா, ஃப்ரீ பண்றது. அப்போ வெக்கேட்னாலும் காலி பண்றது. இது ரெண்டும் மேட்ச் ஆகுதா, ஏ அண்ட் சி. ஏ அண்ட் சி ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, அடுத்து முடிஞ்சது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு vocabulary completed. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, vocabulary முடிச்சாச்சு, ஃபில்லர்ஸ் முடிச்சாச்சு. நம்ம பார்க்க வேண்டியது ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ். அதை முடிச்சுட்டு க்ளோஸ் டெஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லாஸ்டா வந்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் போவோம். இப்போ என்ன பண்ணணும், ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ். ஓகே, ரீஅரேஞ்ச்மெண்ட் பாருங்க.
ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? நம்ம வந்து ப்ரோனவுன் டைரக்டா ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா நம்ம எடுக்கக்கூடாது, கன்ஜங்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எடுக்கக்கூடாது, அது ஃபர்ஸ்டா வராது, அது மாதிரி இருக்கிறத பாத்துக்கோங்க. டெல் ஹிம் ஆனஸ்ட், ஃபர்ஸ்ட் பாருங்க, பை த ஏஜ் ஆஃப் 3 children. இப்ப பாருங்க, அதாவது ஒரு பேசேஜ பத்தி தான் வந்துட்டு இன்டர்லிங்க் ஒன்னோடு இணைஞ்சிருக்கும், அதனுடைய இன்ட்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரல் இன்ட்ரோ, பர்டிகுலர் இன்ட்ரோ. உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக 2 கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஜெனரல் இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க, அதுக்கப்புறமா பர்டிகுலர் இன்ட்ரோ, அதனுடைய டிஸ்கஷன் ஸ்பெசிஃபிக்கா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, இந்தியன் எக்கானமி ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேர்ல்டு எக்கானமி பத்தி பேசியிருப்பாங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி பத்தி ஸ்பெசிஃபிக்கா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ வேர்ல்டு எக்கானமில இந்தியன் எக்கானமி பொருளாதாரம் எந்த நிலையில இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு அது இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்தியன் எக்கானமி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய கன்ஜங்ஷன் நாம செலக்ட் பண்ணி பேரிங் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் பிளேஸ் பண்ணணும். இதுதான் ஆர்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ், சரிங்களா? இதுல பாப்போம், இது சிம்பிள் தான், இது சின்னதா தான் கொடுத்துருக்காங்க, பெரிய லெவல்ல இல்ல. நம்ம பாப்போம் 5 மார்க் எப்படி கேட்டிருக்காங்கன்ற பக்கம். பை த ஏஜ் ஆஃப் 3 children. ஓகே, tell him honestly how his behavior affects you. அப்போ his behavior affects you ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது வராது, இது சான்சஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து சான்சஸ் இருக்கு, வேற எதுவும் வரலன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, வேற எதுவும் வரலன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். ஆனா செகண்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். திஸ் இஸ் கால்டு கண்டிப்பா இல்ல, அது ஃபைனலா. சோ when you say at that age, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? by the age of 3, by the age of 3 கமா வரணும் இங்க. children can learn and show this emotion. அப்ப by the age of 3ன்றது ஸ்டார்டிங். இங்க பாத்தீங்கன்னா so when you say at that age, அந்த ஏஜ்ல, அப்ப இது ரெண்டுமே பேரிங், சரிங்களா? by the age ன்னு சொல்லியாச்சு, at that age அப்படின்றப்போ AD ஒரு பேர். ஃபர்ஸ்ட் வருதான்றத ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். show your child how you feel. அப்போ ஏதோ ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா தான் உங்க சில்ட்ரன் கிட்ட வந்து சொல்லுங்க. அப்ப சில்ட்ரன் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவா இருக்கும், அதுக்கப்புறமா தான் ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்காங்க. சோ ஏ வந்து ஃபர்ஸ்ட், அடுத்தது டி. ஓகே, ஷோ யுவர் சைல்ட், திஸ் இஸ்ன்றது ஃபர்ஸ்ட் கிடையாது, ஃபைனலைஸ் பண்ணியாச்சு ஏ, அதனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டி. அப்ப 2 கிடைச்சிருச்சு, அடுத்தது எது வரும்? ஃபர்ஸ்ட் படிச்சுக்கலாம். பை த ஏஜ் ஆஃப் 3 children can learn and show this emotion. என்ன emotion? So when you say at that age, I am getting upset because there is so much noise that I cannot talk on the phone. It gives your child the change to see things from your perspective. சரிங்களா? அதாவது நம்ம வந்துட்டு மேனரிசம் எல்லாமே வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுக்கணும், சரிங்களா? இந்த நம்ம போன் பேசுறப்போ வந்து பசங்களா விளையாடுவாங்க, கத்துவாங்க, பக்கத்துல சவுண்டா இருக்கும், இம்பார்ட்டன்ட் காலா இருக்கும், அப்போ வந்து பேசிட்டு இருக்கும் போது டிஸ்டர்பன்ஸ், ஒரே இறைச்சல் இருவாங்கல்ல, அது வந்துட்டு எப்படி அவாய்ட் பண்றது? நான் போன் பேசும்போது நீ வந்துட்டு சத்தம் போடக்கூடாது அப்படின்றத நீங்க எக்ஸ்பிரஷன் மூலமா காட்டணுமா, சரிங்களா? பேசக்கூடாது, நான் இங்க பேசிட்டு இருக்கேன், மேனரிசம் சொல்லி கொடுக்கணுமா, அத சொல்றாங்க, சரிங்களா? சத்தம் போடக்கூடாது, போன் பேசுறாங்க, நம்ம டீசெண்டா வெளியே போகணும் அப்படின்றத குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஒரு பிஹேவியர், அது ஒரு எக்ஸாம்பிள் பிஹேவியருக்கு சொல்றாங்க, எப்படி பிஹேவ் பண்ணணும் சில்ட்ரன் கிட்ட, அதை வந்து எக்ஸ்பிரஷனா நம்ம வந்து காட்டணும் குழந்தைங்க கிட்ட அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓ, ஷோ யுவர் சைல்ட் ஹவ் யூ ஃபீல். ஸோ எனக்கு எவ்வளோ இரிட்டேஷனா இருந்துச்சு தெரியுமா, நீ வந்துட்டு அங்க வந்து இறைச்சல் இடும்போது அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்றாங்க குழந்தைகிட்ட. அதை வந்துட்டு ஷோ யுவர் சைல்ட் ஹவ் யூ ஃபீல், எப்படி ஃபீல் பண்ணுன்றத குழந்தைகிட்ட காமிக்கணும், சரிங்களா? அப்போ E next. This will help him. இதுவா? This will help him see his own feeling in yours like a mirror. அது வருமா? Tell him honestly how his behavior affects you. அதாவது அவங்க ஏதோ இம்பார்ட்டன்ட் கால் பேசியிருந்தாங்களாம் பேரண்ட்ஸ், அப்போ வந்துட்டு பசங்க வந்துட்டு சத்தம் போட்டது ஒரு இன்சல்ட்டிங்கா ஆயிடுச்சு பேரண்ட்ஸ்க்கு, சரிங்களா? அது எப்படி அஃபெக்ட் ஆச்சு அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். அப்ப நெக்ஸ்ட் எது வருது? இ பி. ஓகே,
this will help you அது சொல்லி கொடுத்தனா this அது எப்படி ஹெல்ப் பண்ணுது this will help him see his own feelings in yours like a mirror சரிங்களா நீங்க இப்ப சொல்லி கொடுக்கறத நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுத்தனா நல்ல பழக்கம் வெளிய வரும் சரிங்களா செல்ஃபிஷா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தா குழந்தைங்களும் செல்ஃபிஷா தான் இருக்கணும் ஹெல்பிங் டெண்டன்சியா இருக்கணும்னு சொன்னா ஹெல்ப் பண்ணுங்க அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க so F is the next one remaining எத்தனை 1 2 3 4 5 முடிஞ்சிடுச்சு this is called அது பேரு தான் என்ன empathy அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ C this is the order you should follow இப்போ என்ன பண்ண போறோம் அந்த 5க்கும் ஆன்சர் பண்ண போறோம் என்னென்ன கேட்டிருக்காங்கன்ட்டு பாருங்க இது வேற first question which of the following should be the third sentence after rearrangement third எதுப்பா 1 2 3 e தான் வந்துட்டு third sentence e வந்துட்டு third next which of the following should be the sixth last எதுன்னு பாத்தீங்கன்னா c okay which of the following should be the fourth பாத்தீங்கன்னா b வந்துட்டு fourth first எது a வந்துட்டு first அடுத்து second வந்துட்டு d அவ்வளவுதான் completed rearrangement முடிச்சாச்சு next என்ன இருக்கு நம்மளுக்கிட்ட rearrangement close test இப்ப பார்க்க போறோம் ஓகே close test last தானே last 10 question close test எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஃபுல்லா படிச்சுட்டு கொஸ்டினை படிச்சுட்டு மறுபடியும் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணணும் ஓகே அப்படிலாம் தேவையில்ல நீங்க ஜஸ்ட் என்ன டைப் ஆஃப் பேசேஜ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும் சரிங்களா என்ன பேசேஜ் கேட்டிருக்காங்க அதனுடைய டோன் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் படிங்க அது டெக்னாலஜியா இல்ல வந்து நார்மல் ஸ்டோரியா அப்படின்றத நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த லைன் மட்டும் எடுத்து அது சூட்டபிள் வேர்டா அடுத்தது இந்த லைன் மட்டும் அது சூட்டபிள் வேர்டா அப்படியே பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே பார்க்கலாமா Over the past couple of years, the government of India has about a paradigm shift in its approach to disaster management. The new approach from the conviction that development cannot be sustainable. Disaster mitigation is built into the development process. Another stone of the approach is that mitigation has to be multidisciplinary, all sectors. The new policy also emanates from the belief that investments in mitigation are cost effective than expenditure on relief and rehabilitation. சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்க போதும் கொஸ்டினை பார்ப்போம் ஹர்ப்டு brought worked created set இந்த இடத்துல எந்த வேர்டு வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் எங்க ஓவர் த பாஸ்ட் கப்பல் ஆஃப் இயர் ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல கப்பல் ஆஃப் இயர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணணும் படிச்சோம் நம்ம ஹர்ப்டு HARPD ஹர்ப்டு அபவுட் அ பாரடிகம் ஷிஃப்ட் ஹர்ப்டு வருமா அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேஸ்டட்னு அர்த்தம் வேஸ்ட் பண்ணிருக்காங்களா இல்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது brought சரிங்களா has brought
BROUGHT. ஒர்க் பண்ணல, கிரியேட் பண்ணல, செட் பண்ணல, வேஸ்ட் பண்ணல, brought கொண்டு வந்திருக்காங்கன்றப்போ has brought ஃபர்ஸ்ட்டுக்கு. செகண்டுக்கு the new approach from the conviction. The new approach from the state, from the conviction. The new approach based, germinated, produced. சரிங்களா? அப்போ the new approach germinated from the 93. 93 என்னப்பா? The new approach germinated from the conviction that development cannot be sustainable. Sustainable disaster. Sustainable unless unless சரிங்களா? இதோட எடுத்துருங்க. 33ல பாருங்க, 93ல பாருங்க. The new approach என்ன சொன்னாங்க? Germinated from the conviction that development cannot be sustainable unless disaster mitigation is built into the development process. Unless சரிங்களா? unlessன்றத கொடுங்க. அடுத்து 94. Another stone of the approach is that mitigation has to be multidisciplinary, all sector, multidisciplinary, crossed, multidisciplinary, spanning all sector. சரிங்களா? எல்லா விதமாவும் அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸ்பேனிங். அடுத்து 95. The new policy also emanates from the belief that investments in mitigation are cost effective. Mitigation are more cost effective. Very cost கிடையாது. so costlyனா பரவாயில்ல, extremely இல்ல, not இல்ல, more cost effective. 96. Disaster management dash an important place. Disaster management plays an important. Disaster management is important place கிடையாது. occupies சொல்லாமா? occupy பண்ணிருக்கு. place கிடையாது. play a role னா பரவாயில்ல. disaster management occupies an important place. ஓகே, இங்க பிளேஸ்ன்னு சொல்லிச்சு, மறுபடியும் அங்க ஏன் பிளேஸ்? இங்க வந்துட்டு occupiesனு வரணும். அடுத்து 97. And the underprivileged or the dash affected on account of calamities or disasters. Underprivileged or the affected or the more affected or the assumed, manipulated, identified, called, shocked. Identified, assumed or the எத்தனாவது question இது? 98. 98 நம்ம பார்க்கிறோம். நான் என்ன படிச்சேன்? 90. ஓகே, இங்கதான் இருக்கு. worstன்னு வரணும். 97. 98 நம்ம வந்துட்டு 97 பார்க்கல. இங்க மோர்ன்றதுனால எங்கேயோ இருக்கிறதுனால நம்ம போயிட்டோம். ஓகே, 97 தான் இப்ப பார்க்கணும். Underprivileged or the affected on account of calamities. Underprivileged or the more affected இல்ல, worstன்னு வரணும். worst, underprivileged or the worst affected on account of calamities. சீற்றங்கள் அப்படின்றப்போ நேச்சுரல் சீற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பேரால சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கோங்க. ஓகே, அங்க worstன்னு வரணும். Next, shocked, called, identified, manipulated, assumed. 98. Have been district levels have been manipulated, identified and listed. Identified
ஐடென்டிஃபைட் அண்ட் லிஸ்டட்னு வரணும். சரிங்களா? district level have been identified and listed into road maps. 99. All other bodies under the government of India have been to develop, have been proclaimed, demand, urged வலியுறுத்துறதுன்னு அர்த்தம். urged to develop. Government of India urged to develop வலியுறுத்தல். அடுத்துக்கு வந்துட்டு urgent அர்த்தம். urged have been வந்திருக்கிறதுனால V3 ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அடுத்தது there is, therefore now a common strategy dash the action being taken. Therefore now a common strategy limiting, reminding, catering. Okay, catering. Therefore now a common strategy catering the action. cateringனா வந்துட்டு என்னது, நம்ம ஷேரிங்னு அர்த்தம். சரிங்களா? catering means sharing. Therefore now a common strategy should be sharing the action being taken by all the participating organizations, stockholders. அப்போ catering தான் வரணும் இங்க லாஸ்ட். ஓகே, அவ்வளவுதான்ப்பா. இப்போ class test completed. remaining 20 marksக்கு என்ன பண்ண போறோம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 5 இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, 66. இத ஃபுல்லா படிக்கலாமா? எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் இதுல என்ன புரியுதுன்ட்டு பாத்துக்கோங்க. இது மாதிரிலாம் வந்தா என்ன பண்ணுவீங்க? இது மாதிரிலாம் வந்தனா நம்ம கொடுக்கலாமா? ஃபுல்லா வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு 10 minutes தான் இருக்கு. 10 minutes எக்ஸாம்ல வந்துட்டு 50 question 30 question கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரிமைனிங் 10 minutes தான் இருக்கு. 10 minutesல 20 மார்க் எடுக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபுல்லா படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணலாமா? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் பண்ண தேவையில்ல. நீங்க கொஸ்டின்ஸ் பாருங்க. கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு எப்படி அப்ரோச் பண்றேன்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? கொஸ்டின்ஸ் பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசேஜ் போலாம். எடுத்த உடனே பேசேஜ் ஃபுல்லா உட்காந்து படிக்காதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது சூஸ் த வேர்ட் which is most opposite in meaning to the word given in bold. மீனிங்ஸ் சரிங்களா? சிமிலர் மீனிங் கேக்குறாங்க. ஸ்லம்ப், இன் கேஸ் எனக்கு தெரியல வேர்டு, என்ன பண்ணுவீங்க? உட்காந்து ஆராய தேவையில்ல. அந்த ஸ்லம்ப்னு கொடுத்துருக்கிற வேர்டுக்கு போங்க. அதுல மேட்ச் ஆகுற வேர்டு எதனா கண்டிப்பா ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அது எது மேட்ச் ஆகுது அதை பார்த்து நம்ம ஃபிட் பண்ணுங்க. ஆக்சுவலி ஸ்லம்ப் தெரிஞ்ச வேர்டு தான். வெக்காபுலரி நீங்க வந்துட்டு ஒரு சில எடிட்டோரியல் படிக்கிறீங்க இல்லையா, அதுல ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் தான் வந்து எதனா கேட்பாங்க இதுல. சரிங்களா? அதுக்கு நீங்க எடிட்டோரியல் ரெகுலரா படிச்சீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. I will be there. சரிங்களா? எடிட்டோரியல் சூன் எடுக்கலாம், அந்த கிளாஸஸ் எடுக்கலாம். இப்போ வந்துட்டு வெக்காபுலரி, இம்பார்ட்டன்ட் வெக்காபுலரியும் வந்துட்டு நான் சொல்ல தயவு செஞ்சு அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் ஒரு 5 to 10 செட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு தான் வந்துட்டு மேக்ஸிமம் கேட்பாங்க. ரேர் கேஸ் ஒரு 2-3 தான் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும் வெக்காபுலரி. அதை வந்து ஸ்கிப் பண்ணி இருக்கிறது பெட்டர். சரிங்களா? பிரச்சனை இல்லை, அதை விட்டுறலாம். இருந்தாலும் நம்ம வந்துட்டு மீனிங்ஸ் தெரிஞ்சதுன்னா அழகா வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம் இல்லையா? ஸோ ஸ்லம்ப் அப்படின்னா என்னப்பா? சரிவு அப்படின்னு அர்த்தம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மோஸ்ட் மீனிங்ஃபுல் வேர்டு தானே. ஆப்போசிட் வேர்டுப்பா, இங்க மீனிங்ஸ் கிடையாது, ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆப்போசிட் வேர்டு. ஸ்லம்ப்னா சரிவு. முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பிளஞ்சுனாலும் மீனிங் சரிவுன்னு தான் சொல்லிட்டு அர்த்தம். ஸ்டாண்டர்டா இருக்கிறது இங்க சரியாருது. அடுத்தது எக்ஸிலரேட். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு மேக் ஹாப்பி, சந்தோஷப்படுத்துறது. சரிங்களா? உற்சாகப்படுத்துறது. அதுக்கு வந்துட்டு எக்ஸுபரேட், எக்ஸிலரேட் ரெண்டுமே சேம் தான். ஓகே,
அடுத்ததுன்னா அசெண்ட். அசெண்ட்னா அசெண்டிங் ஆர்டர். சரிங்களா? டிசெண்டிங் ஆர்டர்னா மேல இருந்து கீழே வர்றது. அசெண்டிங் ஆர்டர் சின்னதுல இருந்து பெருசு போறது. அது ஆப்போசிட் வருதா? இங்க ஆப்போசிட் மீனிங் தானே கேட்டிருக்காங்க. ஸ்லம்புக்கு என்ன ஆப்போசிட் மீனிங்? அசெண்ட் கொடுக்கலாமா? சரிங்களா? இங்க சரியறது, இது உயரறது. ஓகே, அது ஆப்போசிட். ஸோ தெரிஞ்சும் போது நம்ம ஃபர்ஸ்ட் அதை அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு போயிட்டு பேசேஜ்லாம் பார்த்துட்டு செக் பண்ண தேவையில்ல. அப்படி தெரியலாம் பரவாயில்ல, எந்த வேர்டு அங்க ஃபிட் ஆகும்னு பாருங்க, அந்த வேர்டை கொடுங்க. பேசேஜ்ல டைரக்டா அந்த வேர்டை போய் பாருங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? இந்த கொஸ்டின் அப்புறம் பார்க்கலாம். இது மோஸ்ட் சிமிலர் இன் மீனிங். ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆப்போசிட். இங்க வந்துட்டு மீனிங் கேட்டிருக்காங்க. வாயேஜ். வாயேஜ்னா என்ன? பயணம், நெடுந்தூர பயணம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டிராவலிங் அப்படின்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றது. நீங்க வந்துட்டு உள்ளூருக்குள்ள டிராவல் பண்ணலாம், இல்ல வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் டிராவல், 4 மணி நேரம் டிராவல்னா பரவாயில்ல. ஒரு நாள் ஃபுல்லா டிராவல் பண்றீங்கன்னா அது பேர் என்ன சொல்லலாம்? ஜேர்னி அப்படின்னு சொல்லலாமா? அப்ப வாயேஜ் அப்படின்னா வந்துட்டு நெடுந்தூர பயணம் அர்த்தம். அதுக்கு ஜேர்னி. இங்க வந்துட்டு மீனிங் தான் கேட்டிருக்காங்க. சோ நம்ம எது கொடுக்கலாம்? ஜேர்னி கொடுக்கலாம். ஓகே, அடுத்தது ரெமிட்டன்ஸ். ரெமிட்டன்ஸ்னா வந்துட்டு டு சென்ட் சம் ஆஃப் மணி, அமௌண்ட், பணம் அனுப்புறது. அதுக்கு வந்து ரெமிட்டன்ஸ் அப்படின்றத பேர். ரெக்குயர்மெண்ட் கிடையாது, ப்ரொக்யூர்மெண்ட் கிடையாது, நெக்லெக்ட் கிடையாது, சம். சரிங்களா? சம். அடுத்தது இது அப்புறம் பார்க்கலாம். நீங்க எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு வரேன் நான். மோஸ்ட் ஆப்போசிட் மீனிங். ஆலி. ஆலின்னா என்னப்பா? ALLY. ஆலி உங்கள் நண்பன் அலாவுதீன் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆலி அவன் பேரு, ஹீரோ பேர். சோ ஆலி அப்படின்னா உங்கள் நண்பன், அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஆலினா என்ன? ஃப்ரெண்ட். அதுக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆப்போசிட். ஆப்போசிட் வேர்ட் கேட்டிருக்காங்க. அசோசியேட் கிடையாது. ரெஸ்கியூவர், காப்பாத்துறவங்க பேர் வந்துட்டு ரெஸ்கியூவர், அவங்களும் இல்ல. சர்வைவர், அவங்களும் இல்ல. ஃபெயிலியர், சுத்தமா கிடையாது. அதுக்கு ஆப்போசிட் பேர் வந்துட்டு அட்வர்சரி. அட்வர்சரி, அட்வைசரி கிடையாது. அட்வைஸ் பண்றவங்க அது கிடையாது. கவுன்சிலரும் கொடுக்கல. இங்க அட்வர்சரின்னு கொடுத்துருக்காங்க. அட்வைசரி கிடையாது, அட்வர்சரி. அட்வர்சரினா வந்துட்டு ஆப்பனன்ட். சரிங்களா? எதிராளி. இங்க வந்துட்டு அட்வர்சரினா ஆப்பனன்ட், எதிராளின்னு அர்த்தம். அப்போ இங்க ஆப்போசிட் மீனிங் கொடுத்துருக்காங்க. ஆலி ஃப்ரெண்டு, எதிரி, அட்வர்சரி. ஓகே, நெக்ஸ்ட். இது என்னப்பா இது? இதுவும் பேசேஜ் பேஸ்ட். வேற எதனா கொடுத்துருக்காங்களா? ட்ரூ ஃப்ரம் தி பேசேஜ். இதுவும் பேசேஜ் படிச்சுட்டு ரீட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, குட். அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஓகே, வேற பேசேஜ் போயிட்டாங்க. ஓகே, 65 to 75, 66 to 75. இப்போ விட்டதெல்லாம் நம்ம எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ 10 கொஸ்டின்ல ஒரு 3-4 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருப்பீங்க. மீதி எப்படி அட்டன் பண்றதுன்னு பார்ப்போம். இது முடிச்சாச்சு. ஓகே. What does the author mean by the statement the government had to change its closed door economic policy? Closed door economic policy அப்படின்னா என்னன்றத பேசேஜ்ல ஆத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப க்ளோஸ்டு டோர் எக்கனாமிக் பாலிசி எங்க இருக்குன்னு பாருங்க, அதை மட்டும் ரீட் பண்ணுங்க, அப்புறமா ஆன்சர் பண்ணுங்க. க்ளோஸ்டு டோர் எக்கனாமிக் பாலிசி, க்ளோஸ்டு டோர் ஓகே ஓகே இதோ இருக்கு. ஓகே, இத மட்டும் படிங்க. க்ளோஸ்டு டோர் எக்கனாமிக் பாலிசி ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, பாருங்க.
As a result, India had to buy oil from the free market. India was receiving a huge remittance of foreign exchange from Indians working in the Middle East, but the Gulf sent thousands of Indians workers back home, resulting in a huge dent in foreign India's foreign reserve. Consequently, India's foreign exchange reserve fell to a low of dollar 240 million, just enough to support only 2 weeks of imports. The government ran out of options, and finally government had to change its closed door economic policy in 1991. At the time, closed door economic policy in 1991, at the time, Indian leaders took steps towards private and liberalization to reform India's economy. These reforms opened the doors from multinational corporations to invest in India before இதெல்லாம் தேவையில்ல ஓகே போதும் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போ 67. The government had to share its secrets. Secret எதுனா ஷேர் பண்ற மாதிரி பார்த்தோமா கிடையாது. The government had to allow foreign companies to set up shops in order to ensure economic stability. இதுதான் உண்மை சரிங்களா. ஃபாரின் ஷாப்ஸ் ஃபாரினர்ஸ்லாம் வெல்கம் பண்ணாங்க சரிங்களா. என்னது நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்துட்டு தக்க வச்சுக்கிறதுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து வெல்கம் பண்ணாங்க ஃபாரின் கம்பெனிஸ்லாம். ஓகே, த கவர்மெண்ட் ஹேட் டு அலவுட் ஃபாரின் கம்பெனிஸ். செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். அடுத்தது இந்த கொஸ்டின் முடிச்சாச்சு. இப்போ அடா என்ன நீங்க. According to the author, which of the following may be one of the reasons for worsening of Indian economy during 1990s? 1990sல இந்தியன் எக்கானமி வர்ஸ் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்றத ஆத்தர் கேக்குறாங்களா. ஓகே, இப்போ 1990s போயிடுங்க, அந்த பேசேஜ பாருங்க. இதெல்லாம் எப்போ பண்ணணும்? நீங்க ஃபர்ஸ்ட் ஈஸியானதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு படிங்க. 1990s. டியூரிங் வந்துருச்சு படிங்க. During the early 1990s, India's economy began to worsen and faced problems like growing inflation, unemployment, and increased poverty. The collapse of the Soviet Union significantly impacts India's economy because the Soviets were India's major trading partner and a key supplier of low cost oil. As a result, India had to buy oil from the free market. India was receiving a huge remittance of foreign exchange from Indians working in the Middle East, but the Gulf War sent thousands of Indian workers back home, resulting in a huge dent in the India's foreign reserve. Consequently, India's foreign exchange reserve fell to low. இது படிச்சாச்சு ஃபர்ஸ்ட். ஓகே பாப்போம். 70. Indian government was unable to deal with problems like low literacy rate. அத பத்தி பேசிருக்காங்களா? Indian government was unable to deal with problems like low literacy rate, high level of poverty, and so post Indians. The 5-year plan of economic development adopted by government of India was not much effective. India was mainly dependent on its foreign exchange reserve to cover. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டு கிடையாதுப்பா, அதை பத்தி நம்ம பார்க்கவே இல்லை. இந்தியா வாஸ் மெயின்லி வர்ஸ் இங்க இருக்க தேர்ட். இந்தியா வாஸ் மெயின்லி டிபெண்ட் ஆன் இட்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் reserve to cover the imports, and this reserve was lost as many Indians were sent back from the Middle East during Gulf. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு. அடுத்து
What does the author meant by statement transfer of technology was necessary? Okay, transfer of technology was necessary. Transfer of technology. Okay. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜின்ற வேர்டை போல் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணணும். எங்க இருக்கு? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி. இதோ the transfer of technology was necessary. எதுக்கு? To do business in India. These barriers were removed from foreign countries. Many multinational corporation டெக்னாலஜி பத்தி பேசியிருக்காங்களா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி. இங்க மல்டிநேஷனல் கார்பரேஷன் இதெல்லாம் படிச்சுன்னு உட்காந்துருக்காதீங்க. கார்பரேஷன் டுக் அட்வான்டேஜ் ஆஃப் இந்தியாஸ் நியூ எக்கானமி அண்ட் இன்க்ரீஸ் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இதெல்லாம் தேவையில்ல. The last phase of growth came from growing information technology. Okay, information technology. The last phase of growth came from a growing information technology industry and service industry. India become a hub for information technology and a knowledge based economy owing to availability of highly talented technical workers and improve protection of intellectual property. Many western firms shifted their research and development departments to India in order to reduce their cost. போதும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ், அதாவது இங்க வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது எங்க கொடுத்துருக்காங்க, அதை எந்த இடத்துல பேசியிருக்காங்கன்னு பார்த்துட்டு நான் போனேன். ட்ரான்ஸ்ஃபர் அங்க போல் பண்ணி கொடுத்துருந்தாங்களா, இந்த வேர்டு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜின்னு போல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. என்ன ரீசன் பார்க்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி பத்தி எந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்னா அது கீழே ஃபாலோ பண்ணி வரப்போ அதை மட்டும் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணலாம். இங்க பாருங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் ஆல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அ ப்ராடக்ட் இன்க்ளூடிங் டெக்னிக்கல் டீடைல்ஸ் மெத்தட் ஆஃப் மேனுஃபேக்சர் எக்ஸெட்ரா வாஸ் அ மஸ்ட். இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்டெலெக்சுவல் ஐபி பத்தி தான் பேசியிருந்தாங்க, வேற எதுவும் பேசல. ஸோ அது ஓகே. மேக்ஸிமம் இது மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் 1 இல்லைன்னா 2 அதோட வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்துட்டு டஃபெல்லாம் கேட்க மாட்டாங்க. இது மாதிரிலாம் நிறைய கொடுத்து கேட்டா which of the following is true as per the passage. இது வந்து ஃபுல்லா படிச்சாதான் வந்துட்டு பேசேஜை பொறுத்த வரைக்கும் எது உண்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இது ஃபுல்லா படிக்கணும், அது படிச்சிருந்தா டைம் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் இருந்தே பாருங்களேன். இப்போ வந்து ஐடி எஜுகேஷன் இதெல்லாம் வந்துட்டு ஐடி எஜுகேஷன் பத்தி பேசல, ஐடியை பத்தி தான். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்துட்டு இந்தியால எப்படி வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணாங்க, ஃபாரின் ட்ரேட்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்க, அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ், சரிங்களா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருந்தது, அதை பத்தி தான் பேசியிருக்காங்க. அதை பேஸ் பண்ண எதனா எடுத்துக்கலாம். சின்ஸ் independence the government has never focused its resource for development rural India, which is the reason for more than 25%. இதை பத்தி எதனா சொல்லியிருந்தாங்களா? நோ. போஸ்ட் 1991 நம்ம படிச்ச ரெண்டு மூணு பேராகிராஃப்ல தெரிஞ்சிச்சு 1991ல என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லிருக்காங்க. போஸ்ட் 1991 the government focused on small to medium size business பத்தி தானே பேசியிருந்தாங்க. ட்ரேடு, பிசினஸ், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் தானே வந்துச்சு. ஸோ இந்த பாயிண்ட் இருக்கும், சரிங்களா. போஸ்ட் 1991 the government focused on business to medium size business and transform, அது உண்டு. போஸ்ட் independent for more than 40 years the ownership of foreign, ஓகே, அதை பத்தி பேசியிருந்தாங்க. போஸ்ட் இண்டிபெண்டன்ட் more than 40 years அதுவும் இருக்கு. ஃபாரின் கம்பெனிஸ். ஓகே, நெக்ஸ்ட் post independence for the first 45 years. இதுவா? இல்ல, நீங்க போய் பாருங்க, இது இருக்காது, இது மட்டும் தான் இருக்கும், செகண்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகே, according to the passage which amongst the following can be
said about the impact of involvement of foreign companies on Indian economy? Due to foreign involvement in Indian market, India turned into hub for okay IT பத்தி பேசிருக்காங்க. Okay, there was rise in the number of people earning enough money. No, foreign direct investment of India increased enormously in 3 years. அது இருக்காது, ஃபர்ஸ்ட் மட்டும்தான்ப்பா. According to the passage, which of the following can be said? Economic reforms of 1991. 1991 இருக்கும், அந்த பேசேஜை போய் பாருங்க. பார்த்துட்டு எது இதுல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. போஸ்ட் தி ரிஃபார்ம்ஸ், multinational companies MNCs could claim more than 50% 51% ஷேர். இங்க more than 15 கொடுத்திருக்காங்க, 51 அப்போ வரலாம். Post the reform, the rules regarding the private sector become more stringent. Private sector more stringent, அத பத்தி 1991ல பேசல, அந்த பேசேஜ்ல இருக்காது. Post the reforms, government was open to outsourcing several services and functions to private firms. For private firmsக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1 and C, A and C இதுக்கு வரும். both A and C எங்கனா இருக்கா? தேர்ட் ஆப்ஷன் இருக்கு. அவ்வளவுதான்ப்பா. சோ அடுத்த பேசேஜை பார்ப்போம். அடுத்த பேசேஜ் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தெரியாததுக்கு வாங்க. அடுத்த பேசேஜ் இது 76ஆ? 10 கொஸ்டின் 76. இதுவும் சின்ன பேசேஜ் தான், ரொம்ப குட்டி பேசேஜ் தான், ஒன்னும் பயப்படாதீங்க. ஓகே, பாரு. ஓகே, இப்ப ஆன்சர் பண்ணலாமா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணணும். ட்ரூ அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடணும், அப்படிதானே? நோ, இன்ஃபரன்ஸ் பேஸ்ட், லிஸ்ட் ஆஃப் த பேசேஜ், டைட்டில் ஆஃப் த பேசேஜ், ஆத்தர்ஸ் வியூ, இன்ஃபரன்ஸ் இது மாதிரிலாம் வந்திருந்ததுன்னா தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் கொடுக்காதீங்க. 10 கொஸ்டினா மீனிங்ஸ் ஆப்போசிட். சரி, அப்புறம் ஒரு வேர்டு வந்து எதனா ஒரு லைனே வந்து போல்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, பேசேஜ்ல போல்ட் பண்ணி இருக்கும், அது எது அதுன்னு பார்த்து அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணா போதும். ஓகே, கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அந்த வேர்டுக்கு டைரக்டா போகும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது கொடுக்கலாமா? which of the following is true with respect to the passage? தெரியாதே, படிச்சாதான் தெரியும், அது படிச்சா டைம் முடிஞ்சிருமே. அடுத்தது ஓகே, இது வந்துட்டு பார்க்கலாம். வாட் இஸ் தி ஆப்போசிட் மீனிங்? இந்த proliferation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. proliferation என்னப்பா? பெருக்கம்னு அர்த்தம். சரிங்களா? பெருக்கம். நம்ம இந்தியால வந்துட்டு அதிகமா ஜனத்தொகை பெருகிட்டே போகுது இல்லையா? proliferation. அதை வந்துட்டு நம்ம கட்டுப்படுத்தலாமா இல்ல வந்துட்டு குறைச்சிடலாமா? கட்டுப்படுத்தணும். சரிங்களா? ஆப்போசிட் என்ன? கட்டுப்படுத்தணும்னு சொல்றாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, ஆப்போசிட் மீனிங் ரெஸ்ட்ரிக்ஷன். நெக்ஸ்ட், from the passage inference. இன்ஃபரன்ஸ்னா என்ன? அது அப்புறமா பார்த்துக்கலாம். உங்களுடைய கூற்று என்னன்னு கேட்பாங்க, அதுல அது அப்புறம் டீல் பண்ணிக்கலாம். which of the following is or the reason for? இதுவும் tailored. tailoredனா என்ன? இங்க சேம் மீனிங் கொடுக்கணும். tailoredனா என்னப்பா? டெய்லரா? tailoredனா வடிவமைக்கிறது. சரிங்களா? past tense, வடிவமைத்த அப்படின்னு அர்த்தம். tailored மீனிங் மினிமம் கிடையாது, கஸ்டமைஸ்டு. கஸ்டமைஸ்டு அதுவும் வந்துட்டு வடிவமைக்கிறதுக்கு தான் வரும். சரிங்களா? அடுத்து இதுவும் தான் ஸ்வாண்ட். ஸ்வாண்ட் அப்படின்னா முளைத்த. ஸ்பாண்ட், SPAWNED, ஸ்பாண்ட் அப்படின்னா முளைத்த. அது ப்ரொடியூஸ்டு மீனிங் தானே கேட்டிருக்காங்க, ப்ரொடியூஸ்டு. அடுத்து கொலாபரேட்டிவ், கொலாபரேஷன் கூட்டமைப்பு. சரிங்களா? கொலாபரேட்டிவ். இங்க ஆப்போசிட், கான்ட்ரடிக்டரி வராது, சாலிடிட்டரி. சாலிடிட்டரினா தனித்துன்னு அர்த்தம். இங்க கூட்டமைப்பு தனித்து, சாலிடிட்டரி ஆப்போசிட். அடுத்து
which of the following can be suitable title? எங்க ஏன்னா நியூ டெல்லி இது வந்து பேசேஜ் ரீட் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்தது லாஸ்ட் through which of the teachers utilizes social media. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா வந்துட்டு என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை வச்சு நம்ம வந்துட்டு போலாம். சரிங்களா, கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறத வச்சு போலாம். அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருச்சு இந்த பேசேஜ். ஒரு 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிருப்போமா, மீதி இருக்கிற 6 கொஸ்டின் இப்ப பார்க்க போறோம். இப்போ வந்துட்டு அந்த 6 கொஸ்டின்லயும் ஆர்டர் கொடுங்க. எப்படின்னா வந்துட்டு ஒரு லைன் கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேராகிராஃப்ல கொடுத்தாச்சு, த ஆத்தர் யூஸ்டு இன் த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்னு கேட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எடுத்து ஆன்சரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சரிங்களா, ஏன்னா நியூ டெல்லி என்ன அப்படின்றத பாருங்க. என்ன நியூ டெல்லி டேஷ் அ கம்ப்யூட்டர் அப்படின்றத பார்ப்போம். இங்க சினிசிசம், adulation, fanatism, mystery, euphoria. இதுக்கெல்லாம் என்ன மீனிங் தெரியுமா உங்களுக்கு? சொல்றேன். ஓகே, பயப்படாதே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேசேஜ் பார்ப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேசேஜ் பொறுத்து தானே வந்துட்டு ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசேஜ் இப்படிவா. ஓகே, ஃபர்ஸ்ட் பேசேஜ் படிங்க. சரிங்களா, டைம் வந்ததுன்னா தயவு செஞ்சு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கும்போது ஒவ்வொரு பேசேஜும் ஒரு ஃபியூ லைன்ஸ் பாருங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். இது படிங்கப்பா. ஃபர்ஸ்ட் பேசேஜ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. In a New Delhi slum, a strange object suddenly appears, carried into a wall, encased in concrete, and protected by pixictas. It's something tie the curious and excited gaggle of children surrounding it has never seen before. Yet to you and me, it's one of the most common everyday item, a computer. சரிங்களா, கம்ப்யூட்டரை பத்தி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் வந்துட்டு இப்ப எல்லார் வீட்லயும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்க, கம்ப்யூட்டரை பத்தி எப்படிலாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. இன் அ நியூ டெல்லி ஸ்லம், அ ஸ்ட்ரேஞ்ச் ஆப்ஜெக்ட், ஒரு புதுமையான ஆப்ஜெக்ட் சடன்லி அப்பியர் ஆச்சான். சரிங்களா, சடன்லி தோன்றுச்சு. கேரிட் இன்டு எ வால், வால்ல வந்துச்சு. என்கேஸ்ட் இன் கான்கிரீட் அண்ட் ப்ரொடெக்டட் பை pixictas. It's something tie the curious and excited gaggle of children surrounding it has seen we never seen. முன்னாடி பார்க்கல, இதுனா புதுசா இருக்கு, என்னென்னவோ எல்லாத்தையும் வித்தெல்லாம் காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அப்போ எதை பத்தி சொல்றாங்க, கம்ப்யூட்டரை பத்தி பிரைஸ் பண்ணி சொல்றாங்க. கம்ப்யூட்டரை பத்தி பிரைஸ் பண்ணி சொல்றாங்க. எந்த வேர்டு ஃபர்ஸ்ட் பேரால இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. சினிசிசம், சினிசிசம்னா வந்துட்டு கேவலப்படுத்துறது, ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறதுலாம் வந்து சினிசிசம்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா அங்க கேவலப்படுத்திருக்காங்களா? இல்ல. அடுலேஷன், அடுலேஷன்னா வந்துட்டு புகழ்றது, சரிங்களா, பாராட்டுறது, அதுக்கு வந்துட்டு அடுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் பண்றது. சோ கம்ப்யூட்டர் அங்க பிரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, வச்சுக்கலாம், இருக்கலாம். அடுத்தது பாருங்க, ஃபெனட்டிசம். ஃபெனட்டிசம்னா வெறித்தனம், வெறித்தனம், அதுதான் வந்துட்டு ஃபெனட்டிசம். தேர்டு அங்க வராது. அடுத்தது மிஸ்டரி. மிஸ்டரின்னா வந்துட்டு மர்மம் அப்படின்னு அர்த்தம். மர்மம், மர்மமாவா இருக்கு அங்க சிஸ்டம மர்மமாவா பத்தி சொல்லியிருக்காங்க. நோ. யுப்போரியா, யுப்போரியான்னா நான் பரவசம், பரவச நிலை அடைஞ்சிட்டாங்க ஒரு சிலர். அப்போ வந்துட்டு யுப்போரியா பரவசத்தை பத்தியே பேசியிருக்காங்க. நோ. அப்ப கம்ப்யூட்டரை பத்தி பிரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, பாராட்டுறாங்க. சோ நம்மளுக்கு என்ன வேணும், அடுலேஷன். ஃபர்ஸ்ட் பேரல இன் அ நியூ டெல்லி அடுலேஷன் கம்ப்யூட்டரை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த பாயிண்ட் வந்து அடுலேஷன் குறிக்குது. அடுத்த கொஸ்டின்,
ஓகே. Which of the following are the methods is the methods through which teacher utilize social media? டீச்சர் வந்து சோஷியல் மீடியா எப்படி யூஸ் பண்றாங்க, எந்த பாயிண்ட்டை டினோட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டீச்சர் 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 எங்க இருக்காங்க? சோஷியல் மீடியா. ஓகே, இதை படிச்சா போதும், நம்மளுக்கு வேற எதுவும் தேவையில்லை. இதை மட்டும் படிங்க. சோஷியல் மீடியா தானே டீச்சர் சூஸ் பண்றாங்க. எங்க டீச்சர்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பேராகிராஃப் படிச்சா போதும், அதுக்கான ஆன்சரை அட்டன் பண்ணிடலாம். சோஷியல் மீடியா ஹேஸ் இட்ஸ் detractors. Okay, social media has its detractors, but the medium does have its uses too, and teachers are beginning to harness its power. According to a survey, 65% of teachers create and upload videos to YouTube for classroom use. Some applications not only allow teachers to network and collaborate, but also prove to be a controlled introduction to social network for kids. By introducing these other young age, teachers are able to develop the habits of the mind that are essential for students to be good digital citizens. These also give teachers the ability to measure performance in real time and adapt instruction accordingly. சரிங்களா? அப்போ ஒரு டீச்சர் வந்துட்டு யூடியூப் மூலயமா அவங்களுடைய டேலண்ட் மட்டும் காட்டல, பசங்களையும் வந்துட்டு ஒரு டெக்னாலஜிக்கலா டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்துட்டு எப்படி அடாப்ட் பண்றது அதை வந்துட்டு கத்து கொடுக்குறாங்க. அப்ப டீச்சர்ஸ் வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுதான் சொல்லியிருக்காங்க சோஷியல் மீடியால இந்த பேசேஜ். இப்ப படிச்ச பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கீழே இருக்கா அப்படின்றத பார்ப்போம். Teachers make use of social media to introduce to the students the concept of social network. Correct da. Teachers interact with students over social media. Correct da. Teachers make use of YouTube to deliver learning content to their students. எல்லா பாயிண்ட்டும் உண்மைதான். சரியா? ஆல் ஏபிசி இருக்கா? ஏபிசி எல்லா பாயிண்ட்டும் உண்மை. ஓகே, இது முடிச்சாச்சு. இது ஓகே, மோஸ்ட் சூட்டபிள் டைட்டில். ஓகே, இதுக்கெல்லாம் பாருங்க. இதுல பார்த்தனா வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. டெக்னாலஜி பிளஸ் எஜுகேஷன், அதை பேஸ் பண்ணி நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஃபுல்லா உட்காந்து படிங்க. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு சூட்டபிள் டைட்டில் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி எஜுகேஷன் த்ரூ கொலாபரேஷன். ஓகே, இல்லைன்னா இந்த சிம்பிள் பேரா வச்சே சொல்லிடலாம். மற்றது பாருங்க, த வேரியஸ் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி அதை மட்டும் பேசல. த ஹோல் இன் தி வால் அதை பத்தி பேசல. டெக்னாலஜி ப்ராசஸ் ஆஃப் இந்தியா பத்தி பேசல. ஸ்பெசிபிக்கா எதை பத்தி பேசியிருக்காங்க? டெக்னாலஜி எஜுகேட்டிங் த்ரூ கொலாபரேஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டைட்டிலா வைக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் இருக்கு? இது முடிச்சாச்சு. Which of the following reason for the paradigm shift in education? Rise in world population. இங்க பாருங்க, ரீசன் என்ன? ரீசன் paradigm shift in education பாத்தீங்கன்னா rise in world population. Access to unlimited information via the use of technology. Parents have less children and more resource at their. இது எதுப்பா? அந்த paradigm பாருங்க, பார்த்துட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். என்ன பேசியிருக்காங்க? Shift in education. ஓகே, லிவ். இத பாத்தீங்கன்னா இத வந்துட்டு எஜுகேஷன் பத்தி, டெக்னிக்கல் எஜுகேஷன் பத்தி பேசியிருக்காங்க இல்லையா? ரைஸ் இன் வேர்ல்டு பாப்புலேஷன் பத்தி பேசியிருக்காங்களா? இல்ல. paradigm shift in education என்ன அப்படின்றத கேக்குறாங்க. ரீசன் எதுக்காக? என்ன ரீசன் ஃபார் paradigm shift? எதுக்கு ஷிஃப்ட் ஆனாங்கன்னு கேட்டிருக்காங்க. அக்சஸ்
access to unlimited information via the use of technology ஒரு பாயிண்ட். ரைஸ் இன் பாப்புலேஷன் irrelevant கண்டிப்பா வராது. அடுத்தது parents having less children and more resource at their disposal. parents having less children and more resource இருக்கு at their disposal. B and C இதுக்கு பாத்தீங்கன்னா B and C. அடுத்தது from the passage it can be inferred the hole in the wall experiment was in fact இது என்ன hole in the wall அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்ஃபரன்ஸ் அதாவது உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா. பேசேஜ் ஃபுல்லா படிச்சாதான் இது நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலி இந்த பேசேஜ் படிச்சினீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா a phenomenal success அப்படின்றதுதான் இன்ஃபரன்ஸா இருக்கு ஃபார் திஸ் பேசேஜ். a phenomenal success ஒரு அற்புதமான வெற்றி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு அற்புதமான வெற்றி தான் வந்துட்டு a phenomenal success. இது வந்து இன்ஃபரன்ஸ் பேஸ்டு பேசேஜ். இதனுடைய கூற்று என்ன அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, இது பார்த்தாச்சு. இது பார்த்தோமா, இன்னும் இது ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. இது ஒரு கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணா பேசேஜ் காட் ஓவர். which of the following is true? எத்தனாவது? which of the following is true with respect to the passage? companies prefer employ people who possesses creative. No, there are a few who still do not advocate the use of social through the concept of MIE. என்னப்பா எது சொல்லியிருக்காங்க? through the concept of MIE அதுவா? Okay, which of the following is true with respect to the passage? companies prefer to employ people who possesses creativity and imagination. Okay, there are a few who still do not advocate. advocate na advocate adu kediyadu, who do not access the use of social media. through the through the concept of MIE, it was established that children could learn through interaction with one another even in difficult circumstance. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷன்லயும் நம்ம வந்து கிளாஸஸ் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் எப்படி ரன் ஆகுது? கண்டிப்பா வந்துட்டு சோஷியல் மீடியா மூலமா தான் வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ கஷ்டமான சூழ்நிலையிலும் நம்ம டெக்னாலஜி யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பாயிண்ட்டும் உண்மைதான். சரிங்களா? அப்ப ஆல் ஏபிசி இருக்கா? ஆல் ஏபிசி வரணும். சரிங்களா? இது 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா நீங்க வந்துட்டு எப்படி படிக்கணும்? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதெல்லாம் படிச்சிருங்க, அதுக்கப்புறமா ஒன்னொன்னா கொடுக்கலாம். அப்படி நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா இங்க வந்து நேரமின்மை காரணமாக ஆன்சர் சொல்லியாச்சு. நம்ம என்ன பண்ணணும், ஒரு பேசேஜ் 10 கொஸ்டின் கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு 5, 6, 7 கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும், 3 தான் டஃபா இருக்கும். அந்த 3 வந்துட்டு லாஸ்டா நீங்க வந்துட்டு பேசேஜ் ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கிளாஸ்ல ஒரு புது பேப்பர்ல பார்ப்போம். பாய்.